ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தந்தூரி ஃபிஷ். இது பார்த்திங்கன்னா ஆயிலே இல்லாமல் ஃபிஷ்ஷை நம்ம வறுக்க போகிறோங்க. எப்படிங்க அது? மைக்ரோவன் யூஸ் பண்ணி தாங்க வறுக்க போகிறோம். இது தாங்க அதுக்கு தேவையான பொருள். மீன் 400 கிராம் எடுத்திருக்கேங்க. சில்லி பவுடர் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் உள்ள குழம்பு மிளகாத்தூள், அதை அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படிங்கிறது அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கலருக்காக தாங்க எடுத்திருக்கேன். கரம் மசாலா அப்படிங்கிறது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபீனல் சீட் அப்படின்னா சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் தேவைக்கு தகுந்த மாதிரி, லெமன் ஹாஃபு, கார்லிக் 10, ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். கார்லிக் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம மீன் மசாலாவில் தடவும் போது அதோடய ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போது நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸாக இதில் ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ 400 கிராம் ஃபிஷ்ஷை நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் பூண்டை நல்லா இடித்து போட போகிறேங்க. அடுத்து மஞ்சத்தூள் போடுறேங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு கரம் மசாலா தூள் போடுறேன், சோம்புத்தூள் போடுறேன். தேவைக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். அடுத்து ஹாஃப் லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரை ஃப்ரிட்ஜில் விட்டுருங்க. அப்புறம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கடாயில் வறுத்து சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லாட்டி அவனில் ஆயில் ஃப்ரீயில் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இதுவும் நமக்கு ஹெல்தி தாங்க. வாங்க அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஹாட் பிளஸ்ட் ஆட்டோ அப்படிங்கிறதுல 2ல் 9 அப்படிங்கிறத கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அது ஹீட் ஆகிக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ஐட்டம் அப்படிங்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ப்ரீ ஹீட் ஆகணும், அதுக்காக தாங்க அது ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ பீப் சவுண்ட் வந்துருச்சு. நான் பேனில் ஃபிஷ் எல்லாத்தையும் அடுக்கி உள்ளே வச்சிட்டேங்க. பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு. தந்தூரி ஃபிஷ், தந்தூரி சிக்கன், இந்த மாதிரி ஐட்டம்லாம் அவனில் செய்கிறதுக்கு ஹைராக் தாங்க யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம குக் பண்ணுற டிஷ் ஈஸியாக குக் ஆகுங்க. பீப் சவுண்ட் வந்துருச்சுங்க. இப்போ ஃபிஷ்ஷை நம்ம வெளியில் எடுத்துருவோம். வெளியில் எடுத்து மேலே லைட்டாக ஆயிலை தடவிட்டு மீனை திருப்பி போட்டு கொஞ்சம் மறுபடியும் ஆயிலை தடவிட்டு நம்ம மறுபடியும் அவனில் வச்சுட போகிறோங்க. ஆயில் தடவியாச்சு. இப்போ பிளேட்டை ஹைராக்கில் நான் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம பிளேட்டை உள்ளே வைக்கும்போது சேஃபாக வைக்கணுங்க. இப்போது ரன் ஆகி முடிச்சிருச்சு. நமக்கு ஆயில் ஃப்ரீ ஹெல்த்தியான ஃபிஷ் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தந்தூரி ஃபிஷ் ஃப்ரை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் இதை மறக்காமல் மண்பானை டு மைக்ரோவேவ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.